வணக்கம். ரெயின்போ 360 சேனலில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராவணன் சம்மந்தப்பட்ட ஒரு ஜோதிட கதை. ராவணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். காரணம், அவரோட மனைவி மண்டோதரி தாய்மை அடைந்திருக்கிறாள். அவள் பிரசவத்திற்கு தயாராகும் அந்த நேரத்தில் ராவணன் தான் குலகுருவான சுக்கிராச்சாரியாரை நேரில் போய் சந்திக்கிறான். சந்தித்து, குருவே, எனக்கு பிறக்க போகிற இந்த குழந்தை அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் அவனை யாருமே வெல்ல முடியாதுங்கிற மாதிரியும் இருக்கணும். அப்படி அவன் இருக்கணும்னா, அப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதற்கான நேரத்தை நீங்கள் குறித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுக்கிராச்சாரியார் சொல்கிறாரு, அப்படி நீ கேட்குற மாதிரியான ஒரு நேரம் அப்படின்னாக்கா, நல்ல கிரகங்கள் எல்லாம் ஒரே கட்டத்தில் வரும்போது அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ நினைப்பது போல் இருக்கும். ஆனால் இந்த நல்ல கிரகங்கள்லாம் ஒரே கட்டத்துக்கு எப்போ வருங்கிறத யோசித்து கணக்கு போட்டு மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்குது. கிரகங்கள்லாம் ஏன் ஒரே அறையில் போட்டு அடைச்சா என்னன்னு கூட தோணுது அப்படின்னு அவர் விளையாட்டாக சொல்கிறாரு. ராவணன் அதையே பிடிச்சிக்கிறான். ராவணன் அதையே பிடிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறான், குருவே, நான் நவகிரகங்களும் சிறையில் அடைச்சிடுறேன் ஒரே அறையில். மன்னிக்கணும் குருவே, நீங்களும் நவகிரகத்தில் ஒருத்தர், சுக்கிரன் என்கிற சுக்கிராச்சாரியார். அதனால் உங்களையும் நான் வந்து சிறை பிடிக்கிறேன்னு அவரையும் பிடிச்சி நவகிரகங்களையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுறான். நவகிரகங்கள் எல்லாம் சுக்கிராச்சாரியாரை திட்டி தீக்குறாங்க, உன்னால தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைன்னு. அப்போது சனீஸ்வரன், ஏன் உனக்கு திறமை இருக்கிற அளவுக்கு அறிவு வேண்டாமா? அவன்கிட்ட போய் நீ வந்து உன்னோட பெருமையெல்லாம் பேசலாமா? இப்போ பாரு, எல்லாரும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவனே ஆணவத்தின் உச்சம். அப்படி இருக்கவனுக்கு போய் நீ இப்படிலாம் ஆலோசனை சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுக்கிராச்சாரியார் சொல்கிறாரு, என்னமோ நான் வந்து சுகமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறீங்க. நானும் உங்களோட சேர்ந்து கஷ்டப்பட தானே செய்கிறேன். அவன் வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைப்பாங்கிறத ஒரு நிமிஷம் மறந்து இந்த ஆலோசனையை சொல்லிவிட்டேன். அதனால் நான் இப்போ அனுபவிக்கிறேன் அப்படின்றாரு. இதை பேசிகிட்டு இருக்கும்போதே சிறை காவலர்கள் பேசுவதை கிரகங்கள் அனைவரும் கேட்குறாங்க. அது என்னென்னா, மண்டோதரி பிரசவ வலியால் துடிக்கிறா, சுகப்பிரசவம் ஆகிறதுல சிக்கல்னு வைத்தியர் சொன்னதாக பேசிக்கிறாங்க. அப்போது சனீஸ்வரன் சுக்கிரனை பார்த்து கேட்குறாரு, அனைத்து கிரகங்களும் ஒரே கட்டத்தில் வரும்போது அதை கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அப்படி கிரக யுத்தம் டைமில் எப்படி உங்களுக்கு வந்து மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகும்? இப்போ மண்டோதரிக்கோ அந்த பிறக்க போகிற குழந்தைக்கோ ஏதாவது ஒன்றுன்னா நம்மளை ராவணன் சும்மா விட மாட்டான், நம்ம எல்லாரையும் தொலைச்சி எடுத்துருவான். அது மட்டும் ஞாபகம் வச்சிங்கன்னு சொல்கிறாரு. பிரகஸ்பதி குரு கேட்குறாரு, இந்த அசுர தலைவன்ட்டேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சனீஸ்வரன் நிஷ்டையில் உட்கார்றாரு. அங்கே அப்படியே ஒரு நிசப்தம் நிலவுது. எல்லாரும் எப்படியாவது இதிலேருந்து தப்பிச்சா போதுங்கிற மாதிரி எல்லாரோட மனநிலையும் ஒரே மாதிரியாக இருக்குது. இவர் தியானத்திலேருந்து எழுந்து சனீஸ்வரன் சொல்கிறாரு, இதற்கு ஒரு வழி இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு உயிரை உருவாக்கி அதை ஒரு நேரத்துக்கு அதிபதியாக்கிட்டோம்னா மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சனீஸ்வரன் சொல்கிறார். அப்போ அதையே நீங்களே செஞ்சிருங்கன்னு தான் சனீஸ்வரன் தான் சக்தி முழுவதும் திரட்டி ஒரு குழந்தையை உருவாக்குறாரு. அந்த குழந்தைக்கு குளிகன்னு பேர் வைக்கிறாரு. குளிகன்னு பேர் வைக்கிறதோடு இல்லாமல் அந்த குளிகனுக்கான நேரத்தையும் குளிகை அப்படின்னு வாரத்தில் 7 நாளும் அதுக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்துக்கு அதிபதியாக்குறாரு. இது செஞ்ச அதே நேரத்தில் மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆகிறது. தாயும் சேயும் நலம் என்ற செய்தியை கேட்குறாங்க. அப்போது மற்ற கிரகங்கள்லாம் சனீஸ்வரனை கேட்குறாங்க, ஆமாம் இப்படி ஒரு அதிசயம் இப்படி நடந்தது அப்படின்னு.
அதுக்கு சனீஸ்வரன் சொல்கிறாரு, கிரக யுத்த வேலையில் அது குளிகனோட குளிகை நேரமாக அமைஞ்சதுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது வானத்தில் மேகம் சூழ்ந்திருக்கிறத காற்று கலைச்சி விடுறது இல்லையா, அது மாதிரி தான் இப்போ மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் சொல்கிறாரு. ஸோ இதன் மூலம் குளிகனோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. குளிகன் உருவான கதையும் இதுதான். அந்த குளிகனில் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயம் எல்லாமே பண்ணலாங்க. குளிகன் நேரம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரலும் தினமும் 1.5 மணி நேரம், ராகுகாலம் யமகண்ட மாதிரியே அவருக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3லிருந்து 4:30 குளிகன் நேரம், திங்கக்கிழமை 1:30லிருந்து 3 குளிகன் நேரம், செவ்வாய்க்கிழமை 12லேருந்து 1:30 குளிகன் நேரம், புதன்கிழமை காலையில் 10:30லேருந்து 12 குளிகன் நேரம், வியாழக்கிழமை 9லேருந்து 10:30 குளிகன் நேரம், வெள்ளிக்கிழமை 7:30லேருந்து 9 குளிகன் நேரம், சனிக்கிழமை 6லேருந்து 7:30 குளிகனோட நேரம். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னா, தொடரக்கூடிய வளரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். கடன் அடைக்கிறது, நகை வாங்கிறது, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். செய்யக்கூடாது என்னென்னா, தொடரக்கூடாத விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. அதே போல் ஒரு பழைய வாகனத்தை விற்கிறது, இல்லை ஒரு இடத்த விற்கிறதுனா அந்த நேரத்தில் நம்ம சைன் பண்ணி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி தொடரக்கூடாத விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யக்கூடாது. தொடர வேண்டிய விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரெயின்போ 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது அல்லாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.